தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எசேக்கியேல் 34 அதிகாரம் 22 வசனம். நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் தாமே ரட்சிப்பார் என்பதே. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மந்தையின் ஆடுகளை மேய்ப்பதற்கு மேய்ப்பர்களை நியமித்த போது, மேய்ப்பர்கள் நல்ல மேய்ப்பர்களாக இல்லாமல் தங்களுடைய துன்மார்க்கத்தினால் பெலத்து போனார்கள். அவர்களுக்கு மந்தையின் ஆடுகளின் மேல் கவலை இல்லாதவர்களாக, கவனமில்லாதவர்களாக இருந்தார்கள். ஆடுகள் தப்பித்து கொண்ட போதும், காயமடைந்த போதும், காணாமல் போன போதும் ஆடுகளை தேடாமலும் ஆடுகளுக்கு தேவையானதை கொடுக்காமலும் இருந்தார்கள். அதனால் நானே என் ஆடுகளை ரட்சிப்பேன், ஆடுகளுக்கும் நடுவே நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலகீனமானவர்கள் எல்லா விதத்திலும் தோல்வியடைந்து சோர்ந்து போய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பலவீனமானவர்கள் மேல் தேவனுக்கு அக்கறை உண்டு. அப்படிப்பட்டவர்களை தேவனே ரட்சித்து காப்பாற்றுகிறார். பலவீனமானவர்களை யாரெல்லாம் அடக்குமுறைகளினால் வேதனைப்படுத்துகிறார்களோ, எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டு அதிகாரம் பண்ணுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்து பலவீனமானவர்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கும்படிக்கு கர்த்தர் செய்வார். இது நம்முடைய கர்த்தர் செய்யும் உன்னதமான காரியமாகும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, பலகீனமானவர்களாக இருந்த எங்களை ரட்சித்து காப்பாற்றியிருக்கிறீர். நாங்கள் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் துன்பம் தராதபடிக்கு எங்களை நீர் சரியான வழிகளில் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.